சாயங்கால நேரமாக மகனை பேபி கேரியர் உள்ள தூக்கி போட்டு டெம்பரரி டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கிற எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டேன். ஏப்ரல் 19 ஆப்ரேஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக போய் அட்மிட் ஆக போகிறாங்க. 24 ஆப்ரேஷன் நடக்க போகுது அம்மாவுக்கு. வயது முதிர்ந்த காலத்தில் பேரண்ட்ஸை பசங்க பார்த்துக்கிறது தான் காலங்காலமாக நடக்கிறது. ஆனால் பசங்களே இந்த காலத்துலலாம் பார்த்துக்கிறது கிடையாது. அப்படி நீங்கள் ஒரு ஆணாவோ பெண்ணாவோ உங்கள் பேரண்ட்ஸை பார்த்துக்கிறீங்கன்னா யுவர் கிரேட். இந்த ஃபோட்டோவை பாஸ் பண்ணி வாசிங்க. இதில் ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ ஆகும்னு போட்டிருக்கு. ஸோ அப்படியே ஒரு மணி நேரம் பாட்டியும் பேரனும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே பையனை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்தால் ஒய்ஃபு துணி தச்சிக்கிட்டு இருக்காங்க. துணியை தச்சிக்கிட்டு இருக்கும் போது லைட்டாக பசிக்குதுன்னு விளையாட்டா தான் சொன்னேன். டக்குன்னு மேகி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துட்டாங்க. நானும் முச்சிக்கின்னு சாப்பிட்டு முடிச்ச கையோட தட்டோட சேர்த்து என் முதுகு பின்னாடி காஞ்சிட்டு இருந்த துணியை எடுத்துட்டு கீழே வந்தா ஒய்ஃபு கதை பேசிக்கிட்டே தொட்டிலாட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப கசகசன்னு இருக்கு. ஒரு குளியில போட்டுருவோமா? வெதர் ரிப்போர்ட் படி இதை விட இன்னும் 20 நாள்ல வெயில் உக்கரமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. நடுவில் ஒரு நாள் 2 நாள் மேபி மழை வரலாம். ஆனா வெயில் நம்மள சாவடிக்க போகுது. இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா என் ஒய்ஃப் போன் பேசி யாரையோ சாவடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் கேப்ல எனக்கு லைட்டா ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னு கொஞ்சம் ஹனி சாப்பிட்டேன். ஹனியை சாப்பிட்டு முடிச்ச கையோட மிருத்துஞ்சு எனக்கு நியூ செட் ஆஃப் ஸ்டாய்ஸ் வாங்க போனபடி இந்த விளாகை நிறைவு செய்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பை நண்பர்களே.